அக்காவா? ஆமா நான் தான். அக்கா அந்த மருதனை எங்கேயாவது கண்டாயிருந்தோ? நான் பாக்கலையே. அந்த மருதனை பாத்தியா? ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த பக்கம் போச்சு. கத்தியும் மருதே, மருதே. என்னம்மா? எവിടെ? இங்க இருக்கம்மா. എവിടെ? ഇങ്ങ. ആഹാ, ഇതിനായിരുന്നു നീ കത്തിയായിട്ട് ഇറങ്ങിയത്? ആമാ, ഇന്നക്ക് ഇങ്ങത്താൻ വേല. എന്ന വിശേഷം? ഞങ്ങളുടെ വീട്ടിൽ പുതിയ താമസക്കാർ വന്നു. അവർക്ക് കൃഷിപ്പണിക്ക് സഹായത്തിന് ആള് വേണം. ഞാൻ നിന്റെ പേര് പറഞ്ഞു. അയ്യോ, എനിക്ക് അങ്ങ ഇങ്ങെല്ലാം വേല ഇരിക്ക്. മാമ വേല വേറെ ഇരിക്ക്. മാമനോട് നീ പറഞ്ഞാച്ചാ മതി. അവർക്ക് ഈ സ്ഥലമൊക്കെ ഒന്ന് പരിചയാവുന്നത് വരെ നീ ഒന്ന് സഹായിച്ചു നോക്കൂ. ഞാൻ சொல்லி பாக்குறேன். ஆமா, அவங்க அங்க எந்த இடத்துல കൃഷി பண்ண போற? അത് 5-6 വർഷമായിട്ട് കൃഷിയൊന്നും ചെയ്യാതെ കാട് പിടിച്ച് കിടക്കുന്ന ആ 6 ഏക്കർ സ്ഥലമില്ലേ, അത് മാത്തുക്കുട്ടിച്ചാന്റെ കയ്യിൽ നിന്ന് ഇവര് വാങ്ങി. അയ്യോ, അന്ത ഇടമാ? എന്തേ? അല്ലേ ഇല്ലേ ഒന്നുമില്ലേ? முட்டாள், அறிவிருக்கல அவருக்கு. பார்த்து போட வேண்டியதானே? மாமா, மாமா போச்சு மாமா, எல்லாமே போச்சு. என்ன பாத்துக்கிட்டு இருக்குது? வேலை பாரு. எல்லாமே போச்சு மாமா. அந்த மாட்டுக்குட்டி இடம் இல்ல, அது வேற ஆளு வந்து விலைக்கு வாங்கியாச்சு. நிஜமா சொல்றேன் மாமா, இத்தனை வருஷமா ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தது இல்ல. விலை கீழே வரும் கீழே வரும், அப்ப வாங்கலாம்னு நினைச்சு. மாமா, நீ உண்மையா சொல்றது? ஆமா மாமா, விட மாட்டேன். அந்த இடத்துக்காக நான் எதுவும் செய்வேன். விட மாட்டேன். எப்படியும் அவங்களை ஓடிச்சுதான் ஆகணும். நான் அவ்வளவு ஆசைப்பட்ட இடம். எங்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம அந்த மாத்துக்குட்டி ஏமாத்தியாச்சு. மாத்துக்குட்டி 3 லட்சம் கேட்ட மாமா 1 லட்சம் சொன்ன. 3 லட்சத்துக்கு என்ன இருக்குங்க? சரி, என்னமோ ஆகட்டும். எங்கேயோ இருக்கிற ஒரு ஆக்கு விற்கும் போது ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அவங்க இடம் அவங்க விற்கிறது, எதுக்கு மாமா கிட்ட கேட்கணும்? வாய மூடுறானே. என்னுடைய 3 ஏக்கர் பக்கத்துல தானே அந்த 6 ஏக்கர் இருக்கு. ரெண்டும் சேர்த்து ஒன்னா ரப்பர் வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பக்கத்துல இருக்கிறவ பெருசா, தூரத்துல இருக்கிறவ பெருசா? அது வந்து மாமா தான் பெருசு. சீக்கிரம் மாற. எங்க இரவு இருக்க நல்லா பாரு. பார்த்துட்டு தானே வருது. இங்க இல்ல. நீ ஏன் பின்னாடி ரெண்டு பிரயோஜனம்? அங்க போய் பாருடா. இல்ல, அங்கே இங்க போய் பாருடா. மாமா, மாமா, என்னடா? தண்ணி தண்ணி. தண்ணியா? தண்ணி. ஆமா, பாரு, இதுதான் தண்ணி. கொடு. இதுதான் உறவே. கல்லடா. எந்த கல்லு? உங்க அப்பா கல்லு. இது 3க்கு ஏதாவது கல்லடா. பெரிய எடுத்துட்டு வர. இங்க வைக்கிறா. ஆமா, எடுத்துட்டு வா. பெரிய கல், பெரிய பெரிய கல் எடுத்துட்டு வா. அங்க மூடணும்.
எப்படி இருக்கு? ஆமா. இனிமே தண்ணி இருக்கிற விஷயம் மாத்துக்குட்டி வந்தா கொடுத்து அவன் எப்படி விவசாயம் பண்றது பாக்கலாம். தண்ணி கிடைக்காம அவங்க என்ன பண்ண പോறாங்க? നാട്ടിലെ തെങ്ങിനൊക്കെ ഇപ്പൊ ഭയങ്കര കാറ്റുവീഴ്ച. ആണോ? ഇവിടെ താണ്ടേ തെങ്ങിനൊന്നും ഒരു കുഴപ്പമില്ല. നമസ്കാരം നമസ്കാരം നമസ്കാരം. മരുന്ന് നല്ല ആളാ. കാലത്ത് പണിക്ക് വരാന്ന് പറഞ്ഞിട്ട്. ஆமா, ஆனா இந்த சட்டி இந்த மாமா என்ன மாமா, இந்த சட்டி ஒராൾക്ക് கொடுக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, நான் தான் சொன்னேன் புதுசா பணிக்கு போகும்போது ராகு காலம் கழிஞ்சு போடான்னு. ஆமா ஆமா, ராகுகாலம் இப்ப முடிஞ்சாச்சு. சரி சரி, நீ வேலைக்கு போ. ஆனா கூலி ஜாஸ்தி வாங்காது. மனிதனுக்கு உதவிதான் பண்ணணும். புரியுதா? புரியுது மாமா, எல்லாமே புரியுது. சட்டி என்கிட்ட கொடு, நான் கொடுத்துடலாம். உம்மம்பட்டி எப்படி எங்க கையில வந்தது? கலைய வைக்க கூடாதா? கட்டுமா? பாப்பு ഇത്തിരി ശരിവുണ്ടേലും വാഴ വെക്കാനൊക്കെ അല്ലേ? வாழையா? இங்கயா? എന്തേ? இங்க புளிய மரம் நிறைய போடலாம். പുളിമരോ? എന്നാത്തിനാ? 10-20 കൊല്ലം കഴിഞ്ഞിട്ട് പുളി പറിക്കാനല്ല ഇവിടെ ഈ സ്ഥലം വാങ്ങിയത്. வாழை வைக்கணும்னா தண்ணி வேணும்ல? തണ്ണി ഉണ്ടല്ലോ. தண்ணி இருக்கு ஷாப்பில் சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு. இங்க தண்ணியும் இல்ல கிண்ணியும் இல்ல ஒண்ணுமே இல்ல. താനൊന്ന് ചുമ്മാരി. ഇവിടെ എവിടെ ഒരു ഉറവയുണ്ട്. அம்மா, இங்க உறவை இல்ல. இருந்திருக்கல, அது எப்பவோ காஞ்சி போயிருக்கு. எனக்கு தெரியுமே. இங்க நெல்லு தேங்காய் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு நல்ல இடம். ஆகாண்டோ? அங்க தண்ணி இருக்கு, ஆனா அது வேற ஆள் இடம். தண்ணி கொடுக்க மாட்டேன். இங்க இல்ல அங்க இல்ல, எங்கேயுமே தண்ணி இல்ல. இந்த இடம் வேற ஆளுக்கு வித்துட்டு அப்படியே போக வேண்டியது தானே, வேற வழி இல்லைங்க. மாமா மாமா, என்னடா? கீழே வாங்க. என்ன? கீழே வாங்க. போச்சு மாமா, எல்லாமே போச்சு. என்ன? அவங்க கிணறு வெட்டுறாங்க மாமா. அதாவது அவன் குழி வெட்டுது, பொண்டாட்டி மணல் எடுக்குது. அந்த ஒல்லி பொண்ணு இல்ல, அவள் உதவி பண்றது. யாரையுமே வேலைக்கு வைக்கல. வேலைக்கு வைக்கலையா? ஏன்? கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லையா? பயலே, அறிவு இருக்கா அவனுக்கு? கூலி தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப நான் சாப்பிடுறது? கூலி நானே கொடுப்பேன்டா. வேலை அங்கே, கூலி இங்க, ஒண்ணுமே புரியல மாமா. கழுதே, சொல்லுங்க மாமா. நீ அவங்க கூட வேணும். அப்போதான் அவங்க பிளான் என்னன்னு புரியும். அப்பத்தான் அவங்களை இங்க இருந்து ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் நமக்கு புரியும். போய் வேலை கேட்கடா. பா, கூலிய தேவையில்லைன்னு சொல்லடா. ഞങ്ങളുടെ വീട്ടിലെ കിണറിന് ഒരു 10-15 കോല് താഴ്ച വരും. ഇത് 15-ലും നിൽക്കുമെന്ന് തോന്നുന്നില്ല. എങ്കിൽ പിന്നെ നിന്റെ അപ്പം തന്നെ ഒന്ന് കുടിക്കേണ്ടി വരും. കണ്ടോ ആനി, എന്നാ പറഞ്ഞാലും ഒടുവിൽ എന്റെ അപ്പനാ തെറി. അയ്യേ, നിന്റെ ഉടുപ്പിൽ അപ്പടി മണ്ണായല്ലോ. കഴുകാൻ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വെള്ളം ഉണ്ടല്ലോ. ഞങ്ങൾക്കാണേല് ഇവിടെ വെള്ളം കിട്ടിയില്ലേ ജീവിതം തന്നെ വഴിമുട്ടും. നീ കിടന്ന് കഷ്ടപ്പെടുന്ന എന്നാത്തിനാ? ഇത് കഷ്ടപ്പാടാണെന്ന് ആര് പറഞ്ഞു? അവസാനം കൂലി വേണമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഇങ്ങോട്ട് വന്നേക്കരുത് കേട്ടോ. അത് ഞാൻ എനിക്ക് തോന്നുന്ന പോലെ ചെയ്തോളാം. കുറച്ചു കാലായിട്ട് ഒരു പണിയും ചെയ്യാതെ ഒരിടത്ത് ഇരിപ്പല്ലേ. നിങ്ങൾ വന്നേ പിന്നീട് എന്തോ ഒരു ഉത്സാഹം. ഇവളുടെ അപ്പച്ചനും അമ്മച്ചനും ഇതുപോലെ രാപ്പകല് ജോലി ചെയ്യും. അപ്പൊ കഞ്ഞിയും വെള്ളമൊക്കെ കൊണ്ടുവന്ന് കൊടുത്തിരുന്ന ഞാനാ കുടിക്കേല.
വിളിച്ചാ ഇതാ വരുന്നു അമ്മച്ചിന്ന് പറഞ്ഞു. പിന്നെയും കളക്കും 2 മണിക്കൂർ. പോയില്ലേ, എല്ലാം പോയില്ലേ. വല്യമ്മച്ചി കരച്ചിൽ മതിയാക്കി കഞ്ഞി വിളമ്പിക്കേ. കരച്ചിൽ വന്നാ പിന്നെ കൂലി தேவையில்லை. நம்ம எல்லாம் மனித ஜாதி. மனிதனுக்கு உதவி பண்றது மனித கடமை. அந்த மலையாளத்தா இங்க வந்து 6 ஏக்கர் சுழு வேலையில புடுங்கியாச்சு. நான் விடமாட்டேன். நான் நினைச்சேன் வீட்டுக்கு போனேன், ஜங்ஷனுக்கு போனேன், முனியம்மா வீட்டுக்கு போனேன். கடைசியில நான் நினைச்ச மாதிரி இங்கே கிடைச்சேன். என்னாச்சு அது சொல்லுடா, சொல்லு. எல்லாமே நம்ம ஆசைப்படியே நடந்துட்டு இருக்கு. எல்லாம் விவரமா சொல்றேன். நான் கொஞ்சம் உட்காரட்டுமா? ஏதாவது சாப்பிடலாம். உதச்சிடுவேன் கழுதை. நான் யார் உனக்கு? நான் கல்லு கேட்கல மாமா. சொல்லட்டுமா? சரி வா வெளியே. ஆசைப்படி என்ன? அது ஒரே தமாஷா போச்சு மாமா. கிணறு வெட்டினேன். கடைசியில பார்த்தா அடியில ஒரே கல்லு, அசக்க முடியாத கல்லு. கடவுள் கூட இருக்கடா. அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆலோசனை. கடைசியில நாளைக்கு இந்த வெடிமருந்து போட்டு கல்லு வெடிக்க போறாங்க. யாருடா அங்க? உன்னதான் நாடு கேட்காதா? யாரா நீ? வெளியே போடா. என்ன முறைச்சு பாக்குற? இது எங்க இடம்? வெளியே போக சொன்னா നീ ഏതാടാ പുളുന്താനെ? പുളുന്താരാ? അതെന്നത്? നീതാണ്ടാ പുളുന്താരാ? പുളുന്താൻ ഞാൻ അല്ലേ? ഇത് മരുതാ വല്യപ്പച്ച. മരുന്നാ? എന്നാ മരുന്ന്? മരുന്നല്ല, മരുത്. നമ്മുടെ വീട്ടില് പണി ചെയ്യാൻ വരുന്ന ആളാ. ഇതെന്റെ വല്യപ്പച്ചനാ മരുതേ. വല്യപ്പച്ചനാ? അതെന്നത്? അപ്പച്ചന്റെ ചേട്ടനാ. அப்படியா? வேற ஏதோ ஆளுன்னு நான் நினைச்சேன். എന്റെ കയ്യിൽ നീ ഇപ്പൊ വാങ്ങിച്ച് കെട്ടിയാനെ. ആളെ മനസ്സിലായാലെന്ന് വെച്ച് ചുമ്മാ ഒരാളെ കയറി വാടാ പോടാന്ന് വിളിക്കുന്നത് ഏതായാലും മര്യാദ. എന്നങ്ക നീ ഒരു അഹങ്കാരിയാന്ന് പറയുമായിരുന്നു. ഒരു ചെറിയ ശിക്ഷ നിനക്ക് വേണം. എന്നങ്ക ഇനി ആരോടും മര്യാദ കേടായിട്ട് പെരുമാറരുത്. മനസ്സിലായോടാ? മനസ്സിലായോ? இந்தாங்க இளநீ. இளநியா? எங்க? இதுவா? நீ சாப்பிட்ட? வேண்டாங்க, முதல்ல நீ சாப்பிடு. கேளுங்க. நான் கொடுத்த நீ சாப்பிட மாட்டியா? அப்படி இல்ல. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மாமா இளநீ கீழே கீழே விழுந்தாச்சு. இப்படியே விழுந்தாச்சா? நீ எதுக்கு இப்போ இங்க வந்த? அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. அவங்க அந்த வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அங்க ஊத்துறாங்க. அப்படியா? ஆமா. தண்ணி ஊத்திட்டு அவங்க என்ன பண்ண போறேன்? நான் சொல்லலையா மாமா? அவங்க அங்க வாழை வச்சிருக்கேன். ஆமா. சரி, தண்ணி ஊத்தட்டும், வாழை வளரட்டும். அப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். நான் விட மாட்டேன்றா. நானும் விட மாட்டேன். ഇളനീ നല്ല ഇருக்கு. മണ്ണ് നല്ല ഫസ്റ്റ് ക്ലാസ് മണ്ണാ. ഇവിടെ തന്നെ വെള്ളം കൂടെ കിട്ടിയിരുന്ന ഒരു കലക്ക് കിടക്കായിരുന്നു. അല്ല, നമുക്കിവിടെ ഒന്നും കൂടി കുഴിച്ചു നോക്കിയാലോ? വരട്ടെ. ഇപ്പൊ നമ്മൾ കിണറിന്റെ പുറകെ പോയാ വാഴയുടെ പണി പ്രശ്നത്തിലായി പോകും. ഇതിൽ നിന്നുള്ള കൊല വെട്ടി കഴിഞ്ഞേച്ച് നമുക്ക് കിണറിന്റെ പണി നോക്കാം. അത് ശരിയാ. ഇങ്ങ എവ്വളോ കുത്തിനാലും തണ്ണി കിടക്കാതുങ്ക. ഇടവിട്ടപ്പായി ആ എരണം കെട്ടവനോട് ചിലക്കാണ്ടിരിക്കാൻ പറ. എന്ത് നല്ല കാര്യം പറഞ്ഞാലും അവൻ ഉടക്കുണ്ടാക്കും. പൂളും താങ്കരിയും. ஏங்க இங்க உண்மையை சொல்லக்கூடாதுங்க. മിണ്ടായിരടാ. ചാണ്ടിച്ചാനോട് എതിരെ പറയുന്നവരെ കഴുത്തിന് മേലെ തല കാണിയല്ല. അറിയാമോ നിനക്ക്? അല്ല ചാണ്ടിച്ചായ, ഇവനല്ലെങ്കിൽ ഇതിനെ കൂലി വേണ്ടെന്നും പറഞ്ഞ് ഇവിടെ കടന്ന് കറങ്ങണത്. എടാ മാരുതി, നീ പോടേ. പല കൂലി കിട്ടുന്ന ജോലിക്ക് പോടേ. அது மட்டும் சொல்லாதுங்க. நாமெல்லாம் மனித ஜாதி. மனிதன் மனிதனுக்கு உதவிதானே செய்யணும். ഇതിപ്പം അന്ന് പോലെ പറഞ്ഞോണ്ടിരിക്കുന്ന ആരോ പറഞ്ഞ് പഠിപ്പിച്ചു വിട്ടാ മതി. എന്നാടി ഇന്ന് ആഹാരത്തിന് നേരത്തെ? ഉച്ചയൂണൊന്നുമല്ല, ഇടക്കാല ആശ്വാസം.
കപ്പയും കോഴിക്കറി. എന്റെ ആഹാ, അത് കൊള്ളാമല്ലോ. എന്നാ വാടാ എല്ലാരും. അത് തട്ടേച്ച് മതി ഇനി ബാക്കി പണി. എന്നാ വേഗം വിളമ്പടി. എനക്ക് കൊടുങ്ക എന്നാ ഞാൻ പൊടിക്കടി ആർത്തിപ്പെട്ട പോടാ. ഇനി ഒരു അതിശയകരമായ കാര്യം ഞാൻ പറയാൻ പോവാ. ആ. സ്വന്തം കോഴികളെ ജീവന തുല്യം സ്നേഹിക്കുന്ന ഈ കൊച്ചുണ്ടല്ലോ, ആനി, ഇവളുടെ 3 കോഴികളാ ഇന്നത്തെ ഈ കോഴിക്കറിക്ക് വേണ്ടി ജീവത്യാഗം ചെയ്തത്. ആന്നോ? ഈ കൊച്ചിന് ഇത് എന്നാ പറ്റി? ഇവള് തന്നെ ഇത് വെച്ചുണ്ടാക്കിയതും. കഴിച്ചു തുടങ്ങിയപ്പോഴേ എനിക്ക് തോന്നി ഇത് നിന്റെ പാചകമല്ലാന്ന്. ബെസ്റ്റ് കേട്ടോ. ഇവളാള് കൊള്ളാമല്ലോടി. ഇക്കണക്കിന് ഇവിടെ ഞാനും കെട്ടിയാലോ? എന്നും ഇങ്ങനെ ടേസ്റ്റുള്ള കോഴിക്കറി കൂട്ടാവല്ലോ. കെട്ടായ ഇനി ഇടമല നോക്കാനില്ല. ഞങ്ങളുടെ ഫുൾ സപ്പോർട്ട് ഉണ്ട്. അച്ഛൻ ധൈര്യമായിട്ട് കെട്ടിക്കും. ചാണ്ടിച്ചായോ എന്നാടാ ഈ കിടന്ന് കാറിനെ? നമ്മുടെ വാഴ പാദ്യം പോയി. ചാണ്ടിച്ചായ വാഴ പോയെന്നു എന്ന് വെച്ചാ കാലത്ത് ചെന്ന് നോക്കുമ്പോ വാഴകൾ പാദ്യം പിഴുതി കളഞ്ഞേക്കുവാ. എന്റെ ഈശോയെ, എടി മേരിയെ, എടാ കുഞ്ഞെടുക്ക, ആണ്ട് വാഴയെല്ലാം പിഴുത് കളഞ്ഞെന്ന്. നമുക്ക് പോയി നോക്കാം വാ. ഇതെന്നാ പറ്റിയതാടാ? രാത്രിയിൽ നിങ്ങൾ ഇവിടെ ഇല്ലായിരുന്നോ? ഇതിങ്ക സർവ്വസാധാരണ രാത്രിയിലെ പണ്ണി പണ്ണ വേല ഇത്. എന്നാ? കാട്ടുപന്നികളുടെ പണിയാണ്. ആമാ. എന്നാലും എന്റെ ഈശോയെ, ഞങ്ങളുടെ അധ്വാനത്തിന് ഒരു വിലയും കൽപ്പിച്ചില്ലല്ലോ നീ. நீ என் முன்னிலே வந்து நிக்காது நாயே. வாழை முழுவன் பிடுங்கணும் தானே சொன்னேன். பாதி பிடுங்கிட்டு வந்து நிக்கிறேன். அந்த 3 பேரு அங்கதானே தூங்கிட்டு இருக்குது. வாழை பிடுங்கிட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு சத்தம் வந்தது. அப்படியே ஓடி வந்துட்டேன். அப்ப உங்க அப்பா வந்தா சத்தம் போடுறதுக்கு? ஏ முட்டாள், ஆம்பளையான தைரியம் வேணும்டா, தைரியம். இன்னைக்கு ராத்திரியிலே வாழை பூரா பிடுங்கிட்டு நீங்க வா, நான் 100 ரூபாய் கொடுப்பேன். வாழை பிடுங்காம வந்தா வாழை பிடுங்காம வந்தா ஒண்ணுவேன். பூரா ഇന്ന് ആ പന്നിയുടെ അന്ത്യ. ഇതുകൊണ്ട് വെടിവെച്ചാ ആ പന്നി ചാവും. എന്നപ്പ എടാ, ഇതുകൊണ്ട് വെടിവെച്ച പിന്നെ പന്നിയുടെ അഡ്രസ് പോലും ഉണ്ടാകില്ല. അത് മതി. പന്നിയെ കിട്ടിയാൽ നമ്മൾ രാത്രി തന്നെ ചണ്ടിച്ചായന്റെ അടുത്ത് എത്തുന്നു, സപ്പറാക്കുന്നു, ചാപ്പിടുന്നു. സംസാരിക്കുക, ശബ്ദം കേട്ട പന്നി വരികയില്ല. അത് പന്നി തന്നെയാ. കൊണ്ട് ഒരു മനുഷ്യന്റെ കരച്ചിൽ പോലെയാ തോന്നി. മനുഷ്യന്നല്ല, ഏതായാലും കൊണ്ടെന്ന് ഉറപ്പാ. എടപ്പ നോക്കടാ, കൊണ്ടെന്ന് എനിക്ക് ഉറപ്പാ. മനുഷ്യന്റെ പന്നിയുടെ കരച്ചിലേട്ടാ എനിക്കറിയാം. ഇത് പന്നി തന്നെയാ. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ பாத்துக்க. மாமா, 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 நான் சாக போறேன் மாமா. ஐயோ, நான் வாழை பிடுங்கும் போது அவங்க வெடி வச்சாச்சு. ஒரே ரத்தம் மாமா. அவங்க காப்பாத்துக்க, அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்கு. பின்னாடி வந்துட்டு இருக்கா? ஆமா. அப்ப நீங்க நிக்காது. எனக்கும் ஆபத்து. எனக்கு முடி கிடைச்சிடும். எங்கேயாவது போ. போடா, காப்பாத்துக்க மாமா. போடா. വെടി പൊട്ടിയതും ഒരു മനുഷ്യന്റെ കരച്ചിൽ പോലെയാ കേട്ടത്. എന്ന് കരുതി മനുഷ്യനാണെന്നൊന്നും പറയാൻ ഒക്കെയല്ല. ഈ വാഴകൾ പിഴുതി കളഞ്ഞിട്ട് ആർക്ക് എന്നാ കിട്ടാനോട് പോയി? എന്നാലും പന്നിയുടെ മനുഷ്യന്റെ ശബ്ദം ഒരുപോലെ അല്ലല്ലോ. എനിക്ക് ഉറപ്പായിച്ചേ അത് മനുഷ്യന്റെ കരച്ചിൽ തന്നെയാ. ഇങ്ങനെയാണെങ്കിൽ കുറച്ച് ദിവസത്തേക്ക് ആരും ഉറങ്ങണ്ട. പന്നിയായാലും മനുഷ്യനായാലും ജീവിക്കാൻ സമ്മതിക്കാന്ന് വെച്ചാ ഒരു ചെരുപ്പിന്റെ അടയാളവും അവിടെ ഇവിടെയും കാണാനുണ്ട്. തറവാട്ടി പറഞ്ഞ പന്നിയായിരിക്കും. ചിലപ്പോ ചെരുപ്പിട്ടേച്ചും വന്നിണ്ടാവും. വാ. முனியம்மா, அந்த வேலையில அப்புறம் பண்ணலாம். நீ கொஞ்சம் உள்ளே வா. யாராவது பார்க்க போறாங்க? யார் பார்க்க போறீங்க? வா. ஐயோ, வாடி.
வேண்டாங்க. நான் கொடுத்தது சாப்பிட மாட்டியா? சாப்பிடு. மாமா 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 அயோக்கிய பயலே, புறம்போக்கு, போடா, விட்டு போடா, போ. நீங்க வரக்கூடாது நான் சொல்லலையா? எனக்கு நிக்க முடியல, நடக்க முடியல. பெரிய 2 குண்டு குண்டிக்குள்ள இருக்குதுன்னு தோணுது. நான் இப்ப சாவு மாமா. நீ சாவறது தான் நல்லது. அப்படி சொல்லாதுங்க மாமா. உங்களால தானே எனக்கு இந்த கதி வந்தது. குண்டு எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போனா நம்ம ரகசியம் எல்லாம் வெளியில வந்துடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து ராத்திரி பூரா நான் காட்டுல ஒரு நரிமடையில படுத்தாச்சு. என்னமோ நேத்து நரி அங்க வரல, அதனால தப்பிச்சாச்சு. ஒரு பக்கம் ஒரே வலி, மறுபக்கம் ஒரே பசி. நீங்க நிக்க கூடாது, அதற்கு பெரிய ஆபத்து. இங்க இருந்து போடா. நான் எங்க போறது மாமா? சுடுகாட்டுக்கு போடா மாமா. சரி, நீ இந்த ஊரை விட்டு போயிடு. இப்படி இனிமேல் மூஞ்சிலே முழிக்காது. கடவுளை, நான் எங்க போறது? கொன்றுவேன். போடா. என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க முனியம்மா கூட சந்தோஷமா படுங்க. இந்த மாத்திரைய 5 நாள் சாப்பிடணும், தவறக்கூடாது. புரியுதா? சரிங்க. ஏங்க, வீட்டுக்கு பின்னால ஒரு ஆள் வந்து அழுதுட்டு இருக்கான். யாரு? தெரியல, நீங்களே வந்து பாருங்க. யாருப்பா நீ? என்னாச்சு? பழனிசாமி கவுண்டர் எனக்கு மாமா. என் குண்டிக்குள்ள வெடிகுண்டு பட்டிருக்குங்க. வலி தாங்க முடியல, எப்படியாவது காப்பாத்துங்க. வெடிகுண்டா? அது எப்படி? தப்பி தவறி துப்பாக்கி மேல உட்கார்ந்துருச்சுங்க. அது எப்படி? எப்படி இப்படி அப்படி எல்லாம் அப்புறம் சொல்றாங்க. முதல்ல குண்டு எடுத்து கொடுங்க. நான் எப்படி குண்டு எடுக்கிறது? சீக்கிரம் ஆஸ்பத்திரி போப்பா. ஆபரேஷன் பண்ணி தான் குண்டு எடுக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதுங்க. ஏதாவது ஒரு கத்தி எடுத்து எப்படியாவது குண்டு எடுங்க. இது வைங்க. எங்க பார்க்கலாம்? നമ്മുടെ സ്ഥലത്തിന്റെ അപ്പുറത്തുള്ള സ്ഥലമില്ലയോ? അതിന്റെ ഉടമസ്ഥനെ ഞാൻ ഇന്നലെ കുളിച്ചേച്ചും വരുമ്പോ കണ്ടു. ഉടമസ്ഥൻ ഒരു തമിഴൻ വടിവേലു. വടിവേലാണോ വേലുവടിയായോ എന്തോ. അയാള് പറഞ്ഞു ഇന്ന് വരെ ആ പരിസരത്ത് ഒരു പന്നി വന്നിട്ടില്ല എന്നാ. നമ്മുടെ മരുത് പറഞ്ഞ അവിടെ പന്നിയുടെ ശല്യം സ്ഥിരമായിട്ടുണ്ടല്ലോ. വടിവേല ഇങ്ങനെ പറഞ്ഞു. അല്ല, നമ്മുടെ മരുത് എവിടെ പോയി? കുറച്ച് ദിവസമായിട്ട് അവനെ കാണാനേ ഇല്ലല്ലോ. കൂലിയില്ലാത്ത ജോലിയല്ലേ, മതിയായി കാണാം. അത് ശരിയാ. അല്ല, യൂറി എത്തിയോ? ലോറി ഇന്നലെ പുറപ്പെട്ടിട്ടുണ്ട്, ഒരു അരമണിക്കൂറിനകം എത്തും. യൂറിയ വരുമ്പോഴേക്കും നമുക്കൊന്ന് യൂറിയം പാസ് ചെയ്യാം. വാ. ആ കാക്കി ടൗസർ കണ്ടിട്ട് നല്ല പരിചയമുണ്ടല്ലോ. മരുതല്ലേ ഇത്? ആണോ? ഇവനിത് എന്ത് പറ്റി? അല്ല മറ്റേ മാറ്റി അവന്റെ തുണി മാറ്റാ. എന്നാത്തിനാടാ നീ ഞങ്ങളെ കണ്ടപ്പോ ഓടിയേ? ഞാൻ പാക്കലേ. നീ പാത്തു? നീ എന്തിനാ പേടിച്ചോടിയേ? അപ്പൊ നീ എന്തോ പണി ഒപ്പിച്ചിട്ടുണ്ടെന്ന് അർത്ഥം. ഇല്ലൊക്കെ. എന്താണ് അതിന്റെ അതേ നിലവിളി, അന്ന് വെടിവെച്ച് കേട്ട അതേ നിലവിളി. താണ്ടേ ഇവരാ നമ്മുടെ വാഴകൾ പിടിച്ചു കളഞ്ഞ കള്ളപ്പന്നി. പിന്നെ മാമൻ ഏതോ ഒരു തെണ്ടി പളനിച്ചാമി, അവനത്ര കൂലി വാങ്ങണമെന്ന് പറഞ്ഞ് ഇവനിങ്ങോട്ട് പണിക്ക് വിട്ടത്. ഇവിടെയുള്ള ഓർമ്മമാര് സിമന്റ് അടച്ച് ഇപ്പതേ വാഴയും പിഴുതും. പൊന്നെ പരട്ടെ, കൂടെ ഒന്ന് ചതിക്കായിരുന്നല്ലടാ. അപ്പൊ ഇവിടെ ഉറവുണ്ടായിരുന്നോ? ഉണ്ട് ചായ. ഞാൻ കാട്ടി കൊടുക്കறங்க. ദയവ് ചെയ്ത് എന്നെ കൊല്ലാടുക. ഇവനെ കണ്ടപ്പോഴേ എനിക്ക് സംശയമുണ്ട്. എവിടാ ഉറവാ? ഉറവ അങ്ങ இருக்குங்க. ഇവൻ ഉറവ കാണിക്കുമ്പോഴേക്കും നമുക്ക് ഇച്ചിരി പണിയുണ്ട്. ഒന്നിങ്ങ് വന്നേ. എന്നടാ എന്നടാ? അതൊക്കെ വന്നിട്ട് പറയിച്ചായ. വാ. പറഞ്ഞ ഞൊണ്ടിക്കാലാ നീ ഇതിലെങ്ങനെ ഇറങ്ങി?
கிட்ட வரக்கூடாது 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 வரும் வரக்கூடாது வரக்கூடாது എന്നാ ചതിയമാര് ചെയ്തു അത്രയും വെള്ളം ഇവിടെ ഉണ്ടായിട്ട് കൊള്ളാം ഒന്ന് ഓടി വേഗം വാടാ വെള്ളമല്ല ഒരു പുഴ തന്നെയുണ്ട് ഇവിടെ നോക്കടാ என்ன வலி இது தாங்க முடியலே പഴനിസ്വാമി അല്ലേ അത്? ഇല്ല പളനിസ്വാമി ഇല്ല വേറെ ആള്. വേറെ ആളല്ലല്ലോ, ഇത് പഴനിസ്വാമി തന്നെ. നീയാ? ഞാൻ നനച്ച നീ വേറെ ആളെന്ന്. അയ്യോ ഇതെന്നാ പറ്റി? വല്ലയിടത്ത് ഉരുണ്ട് വീണോ? ഉരുണ്ട് വീണ് വീണ് എങ്ങനെ എങ്ങനെ? പോകുമ്പോതേ പശു ഇല്ല, പശു കാള எதிரே வந்தது. அது ஒரே சவுட்டு, அப்படியே கீழே விழுந்தது. வரட்டுமா? அம்மா. ഏത് കാളയാ ചവിട്ടിയത്? அவளுக்கு எப்படி தெரியும்? பசுமாடு நெற்றி மேல பேர் எழுதி ஒட்டி வச்சிருக்கா. ആരുടെ പശുമാടാണെന്നാ ചോദിച്ചത്. ஆளடா பசுமாடாடா, உனக்கு என்ன? ஆளை விடு ஆளை விடம்மா. அம்மா. ஆமா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? എന്നതാ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த ஊரிலே எல்லாரும் சொல்லுന്നു. அது சரியா இல்லையான்னு உனக்கு தெரியும். நான் நம்பல, ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லுന്നു. 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பொண்டாட்டியா? என்ன? சாண்டி மைக்கேல் அண்ணன் தம்பி தானே? அங்க பூச்சக்கண்ணி இல்லையா மேரி, அவளு வந்து 2 ஆளுக்கும் பாலியா. அந்த வேலை பண்ற இடத்திலே சாண்டியும் மேரியும் என்னென்னமோ தப்பு செய்யுന്നു. யாரோ கண்டு. எதுக்கு இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு வீடு வாடகை கொடுக்கணும்? இடத்தை காலி பண்ண சொல்லு, போகாம வர. இல்லைன்னா கெட்ட பயில் உனக்கும் வந்துடும். வரட்டுமா? நல்ல வலி இருக்கா மாமா? என்னமோ இருந்தாலும் நான் உனக்கு மாமா தானே, காட்டி கொடுக்கலாமா? என்ன இந்த கதி ஆக்கிட்டியே? பாரு, நீ நல்லா பாரு, அந்த அயோக்கிய பசங்க என்னை கஜா முஜா அடிச்சாச்சு. மன்னிச்சிடுங்க மாமா. உண்மையை சொல்லலன்னா அந்த சாண்டி சண்டாளன் என்ன உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன். வெடிகுண்டு பட்ட இடம் பார்த்து பார்த்து ஒதுச்சாச்சு மாமா. ஆனா கூட நீ உண்மையை சொல்லி இருக்க கூடாது. இனிமே சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியது நடந்தாச்சு. நானும் தப்பு பண்ணிட்டேன். நீ வெடிகுண்டு பட்டு பெடாப்பாடுபடும் போது உன்னை நாயா அலைய விட்டேனே, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது. மன்னிச்சிடுறா. அப்படி சொல்லாதுங்க மாமா. உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன். நீங்க தான் மன்னிக்கணும். சரி சரி, நம்ம விதி. இனிமே இந்த மாதிரி தப்பொன்னும் பண்ணக்கூடாது. சரி மாமா. ஆனா அந்த சாண்டியை நான் சும்மா விட மாட்டேன். அவரை வேரோட அழிக்கல, நான் பழனிசாமி கவுண்டர் கிடையாது. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. ஓய முடுறானே.